ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோனார் கியூப் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் கூட எப்படி அனலைஸ் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சோனார் கியூபை எப்படி நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது போன வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போய் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வாங்க. அதோட லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் போய் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் கூட அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. எங்கே சோனார் கியூப் அன்சிப் பண்ணியிருக்கீங்களோ அதுக்குள்ளே போயிட்டு பின் ஃபோல்டருக்குள்ளே போயிருங்க. போயிட்டு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது, இது வந்து விண்டோஸ். ஸோ விண்டோஸ்குள்ளே போயிடுறேன். விண்டோஸில் ஸ்டார்ட் சோனார் இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து சோனார் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இப்படி ஸ்டார்ட் சோனார் பண்ணிங்கன்னா அடுத்து உங்கள் ப்ரௌசருக்கு போயிருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரெண்டு கமெண்ட் நான் காப்பி பண்ணி வச்சுருப்பேன். அதாவது ஒரு மேவின் கமெண்ட்டும் ஒரு டோக்கன் மாதிரி இருக்கும். இது ரெண்டும் காப்பி பண்ணி வைங்க, உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இந்த செகண்ட் மேவின் கமெண்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ப்ராஜெக்டை ஸ்கேன் பண்ணுமோ அதுக்குள்ளே போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் என்ஜின் லேர்னிங் இதை வந்து ஸ்கேன் பண்ணி செக் பண்ண இப்போ இது பண்ண போகிறேன், சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இதில் சிஎம்டின்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க, கமெண்ட் ப்ராம்ப்ட் இந்த இடத்துல. ஸோ அந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷனில் உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிரும், நேவிகேட் ஆயிரும், பார்த்தும் டெஸ்ட் என்ஜின் லேர்னிங் வரைக்கும். இப்போ வந்து இங்கே காப்பி பண்ணிங்களா மேவின் கமெண்ட், அதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா இது ப்ராஜெக்டை ஸ்கேன் பண்ணணும். இங்கேயே உங்களுக்கு காமிச்சிடும் மொத்தம் எத்தனை ஃபைல் இருக்குது உங்கள் ப்ராஜெக்டில், எல்லாமே இங்கே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இப்போ சோனார் கியூப்ல வச்சு எப்படி உங்கள் ப்ராஜெக்டை அனலைஸ் பண்ணுறது இது தெரிஞ்சிருந்தா இதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா இப்போலாம் ப்ராஜெக்டில் வந்து லாஸ்ட்டாக செக் பண்ணுறதுக்கு சோனார் கியூப் யூஸ் பண்ணுறாங்க. சோனார் கியூப் மூலமாக உங்கள் ப்ராஜெக்ட் கூட நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம எழுதியிருக்கிறது கரெக்டாக தப்பா, என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் எல்லாமே இந்த சோனார் கியூப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா பில்டு சக்ஸஸ் வந்துருச்சு. இப்போ போய் லோக்கல் ஹோஸ்ட் :90,000 அதுதான் இந்த சோனாருக்கான இது. அதை டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இங்கே இது இருக்குது, அதனால். இல்லைன்னா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும், அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இதுக்குள்ளே இது மாதிரி வந்துடும். இதுக்குள்ளே வந்தோன்னா உங்கள் ப்ராஜெக்ட் என்ன ஸ்கேன் பண்ணிங்களோ அந்த ப்ராஜெக்ட் முன்னாடி இருக்கும். டெஸ்ட் என்ஜின் லேர்னிங் தான் நான் ஸ்கேன் பண்ணது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ போய் பார்த்தீங்கன்னா கோட்ஸ்மல் 25 இருக்குது, செக்யூரிட்டி ஹாட்ஸ்பாட் 2 இருக்குது, பக் எதுவும் இல்லை. பக் இருந்து இந்த இடத்துல ஷோக்கும், இங்கே ஷோவில் 25ங்கிறது அவ்வளோ பெரிய இது இல்லை, ஆனால் அதுவும் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். கோட்ஸ்மல்ங்கிறது பக் இல்லை, இது வந்து சும்மா வார்னிங் தான். பக்னா தான் அது எரர், அது கன்ஃபார்ம் சால்வ் பண்ணணும். கோட்ஸ்மல்ங்கிறது வார்னிங் மாதிரி தான். ஸோ இது எப்படி இது பண்ணால் அந்த 25 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு எந்தெந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஸ் ஜாவாவில் ஒரு எரரு, அதேமாரி கூகுள் ஹோம் பேஜ், கூகுள் ரிசல்ட் பேஜ் எல்லாமே வந்துடும். இங்கே எந்தெந்த பேஜில் எரர் இருக்குது இதை இப்படியும் பார்க்கலாம். இன்னொரு வழி, இங்கே கோடுன்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடை கிளிக் பண்ணுங்கள். கோடை கிளிக் பண்ணிங்கனாவே உங்கள் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ப்ராஜெக்டோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். அதில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் மெயின் ஜாவாவில் மட்டும் 25 இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா கிளிக் பண்ணி பேஸில் 1 இருக்குது, இந்த காம்குள்ளே 18 இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் 13, இதில் 5. அதாவது எந்த ஃபோல்டரில் எத்தனை இருக்குது எல்லாமே இதுக்குள்ளே போய் அதாவது இந்த ஃபைலில் மட்டும்தான் 13 இருக்குது, இந்த 2 ஃபைல்லையும் 0 கோட்ஸ்மல். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபைல்லையும் பார்த்துக்கலாம், எத்தனை இந்த ஃபைலில் எத்தனை இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். நமக்கு இப்போ இதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து திரும்ப ஹோம்க்கே போகணும்னா இங்கே சோனார் கியூப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம்க்கு போயிடும். இந்த மாதிரி இந்த இதுக்கு வந்துடும் ஹோம் பேஜ். டெஸ்ட் என்ஜின் லேர்னிங் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கோட்ஸ்மல் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன எரர்னு பார்ப்போம். இந்த எரரை வந்து என்னன்னு பார்க்குறதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஃபைல், அதாவது உங்கள் கோடுக்குள்ளே போகும். இது என்ன சொல்லுது, ரிமூவ் திஸ் எம்டி கிளாஸ், ரைட் இட் கோட் ஆர் மேக் இட் அன் இன்டர்ஃபேஸ். அதாவது கிளாஸ்ன்னு இருந்தாவே அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு மெத்தட் எழுதி இருக்கணும். இன்டர்ஃபேஸ்னு வேணால் கூட நம்ம மெத்தட் இல்லாமல் அப்படியே விட்டுருக்கலாம். ஒன்று இதை வந்து இன்டர்ஃபேஸாக மாற்றுங்க, இல்லை ரிமூவ் பண்ணுங்குது.
உள்ள பார்த்தீங்களா ஒரு கோடும் இல்லை. ஸோ இதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்க, சோர்ஸ் மெயின் ஜாவா பேஸில் டெஸ்ட் பேஸ். இந்த டெஸ்ட் பேஸில் ஓப்பன் பண்ணிங்க. இங்கே பாருங்கள் நான் எதுவுமே எழுதலை, சும்மா தான் இருக்குது. இதை நான் இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இல்லைன்னா இதுக்குள்ளே மெத்தட் எழுதினாலும் இப்போ இந்த எரர் போயிடும். நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போதைக்கு எனக்கு இந்த இது தேவையில்லை. இந்த ஃபைலே ரிமூவ் பண்ணிடுறேன் நான். அடுத்த எரர் என்ன பார்க்கணும்னா இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கேயே வச்சுட்டு என்ன எரர் அப்படின்னு இங்கே செக் பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தடுக்கு அடுத்து கிளிக் பண்ணுறேன். இது என்ன சொல்லுது, add a nested comment explaining why this method is empty, throw an unsupported operation exception or complete the implementation அப்படிங்குது. எங்க கூகுள் ஹோம் பேஜில் நான் கூகுள் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இந்த செட்டப் மெத்தட் சொல்லுது. அதாவது இது வந்து எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஒன்று அன்சப்போர்ட்டட் இன் எக்ஸப்ஷன், அதாவது அன்சப்போர்ட்டட் ஆப்ரேஷன் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுங்க, இல்லைன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதாவது ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது கோடு அதில் எழுதுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் அதுக்கு வந்து சும்மா ஏதாவது நான் இதையே காப்பி பண்ணி இங்கேயும் போட்டுக்கிறேன். நான் ஏதாவது இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்குறேன் இதுக்கு, அவ்வளோதான் இது. அதே மாதிரி உங்களுக்கு இதை படித்து பார்த்து உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ண தெரியல அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா why is this is an issueன்னு இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணினாவே அதுக்கான சொல்யூஷனும் காட்டும். டைரக்ட் சொல்யூஷன் இருக்காது, நீங்கள் தான் இதை பார்த்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நான் கம்ப்ளைண்ட் கோட் எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இது மாதிரி நம்ம கோட்லேயும் இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கீழே கொடுத்துருக்கோம். சொல்யூஷன் பார்த்தீங்களா, உள்ள ஏதாவது எழுத சொல்கிறாங்க, டூ நத்திங் பிகாஸ் ஆஃப் XY. அதாவது உள்ள ஏதாவது கோடு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி த்ரோ அன்சப்போர்ட்டட் எக்ஸப்ஷன் ஏதாவது த்ரோ பண்ண சொல்கிறாங்க. அதாவது நான் கம்ப்ளைண்ட்னா இது மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே மேலே இருக்கிறது நம்ம மெத்தடும் இது மாதிரி தான், வெறும் மெத்தட் உள்ள எது இம்ப்ளிமெண்டேஷனும் இல்லாமல் இருக்குது. அதுக்கு வந்து இது மாதிரி பண்ணுங்க, ஏதாவது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க, இல்லை இந்த எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணுங்க அப்படின்னு இங்கே காட்டுது. நம்ம இதை படித்தே புரிஞ்சுக்கலாம். இங்கே இதை why is this an issueன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு அது என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான். இது சும்மா கிரியேட் பண்ணியிருக்கேன். ரிமூவ் திஸ் எம்டி கிளாஸ், அதாவது எதுக்கு எது மெத்தட் இல்லாமல் ஏன் இதை வந்து வச்சுருக்கீங்கன்னு கேட்குது. இதுவும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இது ரிமூவ் பண்ணல, இதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கூகுள் சர்ச் பேஜில் என்ன இருக்கிறது, ரிமூவ் திஸ் யூஸ்லெஸ் அசைன்மெண்ட் டு லோக்கல் வேரியபிள் ரிசல்ட். ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பேஜ் போயிடுறேன். எந்த லைனில் சொல்லுது, இந்த லைனில் சொல்லுது. என்ன சொல்லுது, ரிமூவ் திஸ் யூஸ்லெஸ் அசைன்மெண்ட் டு லோக்கல் வேரியபிள் ரிசல்ட். அதாவது நம்ம ரிசல்ட்டுன்னு இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதாவது இதோட வேல்யூ வந்து நம்ம ரிசல்ட் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை நம்ம வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஸோ இது யூஸ்லெஸ்ஸாக இருக்குது, இதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இதை ரிமூவ் பண்ணிடலாம், இது தேவையில்லை, அவ்வளோதான். இதுதான் அது சொல்லுது. அதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியல என்ன சொன்னால் why is this an issue கிளிக் பண்ணுங்கள். இதிலே காட்டும் கீழே. இங்கே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதாவது I = A + B calculation result not used before value is overwritten. அதாவது ஐயில் வந்து A + Bன்னு ஸ்டோர் பண்ணுறீங்க, ஆனால் திரும்ப ஐயிலேயே கம்ப்யூட்னு மாற்றுறீங்க இதோட வேல்யூ. இதை வந்து எங்கேயுமே நீங்கள் யூஸ் பண்ணல. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, ஐயில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்க. அதை வந்து I = இது மாதிரினா I + கம்ப்யூட், அந்த ஐயோட வேல்யூ யூஸ் பண்ணுறீங்க. அதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை டிக்ளேர் பண்ணுங்கள், இல்லைனா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதான் இதோட மீனிங்கு. அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த என்ன, ரிமூவ் திஸ் அன்யூஸ்டு ரிசல்ட் லோக்கல் வேரியபிள். அதான் ரிசல்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணல, அதான் சொல்லுது இங்கே. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுங்க. இதில் என்ன சொல்லுது, ரிமூவ் திஸ் அன்யூஸ்டு இன்புட். அதாவது இது வந்து நம்ம அன்யூஸ்டாக யூஸ் பண்ணாமல் ஏதாவது கோடில் இருந்ததுன்னா அதுவும் இது டெலிட் பண்ணி நமக்கு காட்டும். அதாவது அன்யூஸ்டு இன்புட்டு நம்ம கோடில் இருக்கக்கூடாது, அதுவும் ரிமூவ் பண்ணும். அது எங்கன்னா ஆரஞ்ச் HRM ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்ச் HRM ஹோம் பேஜில் பார்த்தீங்களா, இது வந்து அன்யூஸ்டு, இதை வந்து யூஸ் பண்ணவே இல்லை, இதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லுது.
ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை இப்படியும் ரிமூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இம்போர்ட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும்னா, அதாவது அன்யூஸ்டு இம்போர்ட்டை ரிமூவ் பண்ணனா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, Ctrl+Shift+O. இதை பண்ணிங்கனாவே நம்ம அன்யூஸ்டு இம்போர்ட்லாம் ரிமூவ் ஆயிரும். அதுக்கு என்னன்னா Ctrl+Shift+O இது மூணையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டு இம்போர்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். அதுதான் இது சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் டெஸ்ட். அதுலேயும் என்னன்னா இதுலேயும் ஒரு 4-5 அன்யூஸ்டு இம்போர்ட் இருக்கு, அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லுது. இங்க கூகுள் சர்ச் டெஸ்ட், அதில் கூகுள் சர்ச் டெஸ்ட் போயிடுறேன். இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ இம்போர்ட்டோட யூஸ் பண்ணாமே இருக்க இம்போர்ட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா Ctrl+Shift+O, நம்ம ஒவ்வொன்றையும் டெலிட் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+O ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாத இம்போர்ட்லாம் ரிமூவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. பார்த்தீங்களா Ctrl+Shift+O அழுத்திட்டேன், அதெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. அதே தான் இங்கே கீழெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா the block of commented outlines of code should be removed. அதே மாதிரி நம்ம இங்கே வந்து நம்ம கோடை வந்து கமெண்ட் பண்ண லைன்லாம் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம மெத்தடுக்கு கமெண்ட் பண்ணலாம், அந்த இது கமெண்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு அதாவது அன்யூஸ்டாக இருக்க கோடையும் இங்கே நம்ம வச்சிருக்கக்கூடாது, இது மாதிரி கமெண்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடாது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அதான் இந்த எரர் சொல்லுது. அது எங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் டெஸ்ட்டில் நம்ம மெத்தடை வந்து கமெண்ட் உள்ளே இருக்க கூட கமெண்ட் பண்ணால் அதை ரிமூவ் பண்ணிடணும் யூஸ் பண்ணலினா. அதாவது இந்த கமெண்ட் லைனே இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ரிமூவ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி வைக்காதீங்க. அதுவுமே ஒரு எரர் மாதிரி காட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எக்ஸிகியூஷன், அதாவது எங்கே இருக்குன்னா சோர்ஸ் டெஸ்ட் என்ஜினில் கான்ஃபிகர் டெஸ்ட்னு இருக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் டெஸ்ட்னு இருக்கு. இதில் என்ன எரர் சொல்லுதுன்னா ரீப்ளேஸ் திஸ் system.out. அதாவது நம்ம ஆக்சுவல் டெவலப்மெண்ட் கோடில் system.outே இருக்கக்கூடாது. நம்ம சும்மா இங்கே என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கறதுக்கு system.out போட்டுக்கலாம். ஆனால் அது செக் பண்ண உடனே இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு நம்ம வந்து இது மாதிரி பண்ணாமல் அசர்ட் அது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி தான் நம்ம செக் பண்ணணும். system.out.println நம்ம கோடில் இருக்கக்கூடாது. அது இருந்தால் அது ஒரு பெரிய பக்கு. இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கோடை இதுக்கு வந்து அது என்ன சொல்லுதுன்னா system.out வந்து ரிமூவ் பண்ணுங்க, ஆர் system.error by a logger. லாகரில் system.errorனு ஒரு கிளாஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிங்குது. அதை பேசாமல் நம்ம வந்து இந்த இது வந்து system.outஐ ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம கோடில். அதாவது இருக்கவே கூடாது எப்பயுமே. நம்ம செக் பண்ணுறதுக்காக system.out போட்டுக்கலாம், போட்டுட்டு நம்ம செக் பண்ண உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. கிட்ல கமிட் பண்ணுற கோடில் இந்த system.outஐ இருக்கக்கூடாது எப்பயுமே. அதுக்கு முன்னாடி இந்த கோட் SonarQube வச்சு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமிட் பண்ணுங்க உங்கள் கோடு. ஓகே, அதே மாதிரி தான் ஒரு 4-5 கிளாஸில் system.out இருக்குது, அதான் சொல்லுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம வந்து கோடை வந்து அதில் இருக்க என்ன பக்கோ, அதாவது கோட்ஸ் மேலே ஏதாவது இருந்தால் இப்படி தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ணோம். இப்போ திரும்ப பண்ணால் இந்த SonarQube கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 25 கோட்ஸ் மால்ஸ் இருந்ததுல, இப்போ நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட கவுண்ட் மாறணும்ல, அது எப்படி திரும்ப நம்ம பார்க்கறதுனா திரும்ப ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம்ல இந்த கமெண்ட் ப்ராம்ப்டில், அந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷன் வரைக்கும் போயிருந்தோம்ல, ஆல்ரெடி அந்த மேவின் கமெண்ட் இருந்தோம்ல, அதை திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுங்க இதில். அதாவது அந்த ப்ராஜெக்டில் திரும்ப அந்த மேவின் கமெண்ட்டை திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அப்போ சேஞ்ச் பண்ண கோடு வந்து திரும்ப வந்து ஸ்கேன் ஆகும். இப்போ அப்டேட்டட் கோடுக்கு வந்து இது ஸ்கேன் நடக்குது. இப்போ தான் நம்ம அப்டேட்டட் கோடில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதுக்கான ஸ்கேன் நடக்குது. ஸ்கேன் நடந்து இப்போ இதுக்கான ரிசல்ட் வரும். அதை வந்து நான் தனியாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ 25 தான் இருக்கும், ஆனால் இப்போ குறையணும், இன்னும் ஃபுல்லாக இதாகல. பில்டு சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணலாம். முன்ன பார்த்தீங்களா 11 ஃபைல் இருந்தது, நம்ம ஒரு ஃபைல் ஒரு மெத்தடும் இல்லைன்னு டெலிட் பண்ணிட்டோம், பட் என்ன மாறிடுச்சு பார்த்தீங்களா, பில்டு சக்ஸஸ் வந்துருச்சு.
இப்போ இது போங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்களா 25 வந்து இதெல்லாம் ஓவரால் கோடில் போயிட்டு 25ல பார்த்தீங்கன்னா இப்போ 9ஆக மாறிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணல, எல்லாமே அது சிஸ்டம் டாட் அவுட்டாக இருக்கிறதுனால அதை நான் அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா 25லேருந்து 9ஆக 16 கோட்ஸ் மேலே இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம வந்து கோட் ஸ்மெல் இல்லை பக் இருந்தால் நம்ம ப்ராஜெக்டில் சால்வ் பண்ணோம். அதுக்கு தான் இந்த சோனார் கியூப்ங்கிற டூலை யூஸ் பண்ணுறாங்க நிறைய இண்டஸ்ட்ரியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட். ஏதாவது உங்களுக்கு இதில் ஏதாவது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் இல்லை ப்ராஜெக்டை எப்படி ஸ்கேன் பண்ணணும் அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.